ஹே மை எனர்ஜிஸ், டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர், ஆனியன், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கார்ன்ஃப்ளோர், மைதா, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், வினிகர், சால்ட், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், சுகர். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி சால்ட், மஞ்சள் போட்டுக்கோங்க. திரும்ப காலிஃப்ளவர் கட் பண்ணி வாஷ் பண்ணதை சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா குக் ஆகணும். குக் ஆன பிறகு அது வேற ஒரு பவுலில் மாற்றிடுங்க. திரும்ப கூல் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன்ஸ் மைதா, சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அது சைடில் வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. கார்லிக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாப் பண்ண ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கணும். திரும்ப டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். திரும்ப வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் அண்ட் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டடா, இந்த அளவுக்கு வரணும். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி கிறிஸ்பாக இருக்குன்ட்டு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாஸில் கார்ன்ஃப்ளோர் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம ஃப்ரை பண்ண கோபியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே கோபிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை டாப்பிங்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.